சுண்டக்காய் குழம்பா ஆனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. இந்த சுண்டக்காய் குழம்புல பண்ணுற விதத்தில் இருக்குது. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 8 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், எல்லாத்தையும் அந்த பருப்புகளெல்லாம் வறுத்து இந்த தேங்காயும் போட்டு நல்லா வழுமுன்னா அரைச்சிட்டு திட்டமாக கொஞ்சமாக இவ்வளோ உண்டு புளியை கரைச்சி உப்பு போட்டு அடுப்பில் ஏற்றி அதை நல்லா கொதிக்கும் போது இந்த சுண்டைக்காய் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை குத்தி அடி பிடிச்சிக்காத நல்லா அழகாக செண்டை அழகாக கிளறிட்டு லாஸ்ட்டில் கருப்பாக பிளாக் கலரில் சுண்டைக்காயை வறுத்து போட்டு அப்புறம் தனியாக கடுகு கருவேப்பிலை அதை நெய்யில் பொரித்து போட்டோம்னா ரொம்ப கசப்புன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா ஒரு சுண்டைக்காய் அளவு வெல்லம் போட்டுக்கலாம். அதில் போட்டோம்னா இந்த சுண்டைக்காய் குழம்பு குழந்தா குட்டி பெரியவா சின்னவா அனைவரும் விரும்பும் சுண்டைக்காய் குழம்பு அப்படின்னு இருக்கும். நல்லாயிருக்கும். 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டே போகுது.